ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தைக்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். இனிமேல் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து எந்த இதுவும் பணமும் வாங்க வேண்டாம் அத்தை அப்படின்ட்டேன். அதுக்கு உடனே அத்தை கேட்டாங்க, ஏம்மா என்னாச்சு? எப்போதும் அவங்கள்ட்ட சீட்டு பணம் நம்ம வாங்குறது தானே, இதில் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் வந்து நீ சொல்கிற விஷயங்களை வந்து என்னால் வந்து இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியல. அது மாதிரியெல்லாமா வந்து நம்ம சரளாக்கா பேசுனுச்சு அப்படின்னா, ஆமாம் அத்தை, போன மாதம் வந்து சீட்டு பணம் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஆயிட்டுல, அதை வந்து பக்கத்து வீட்டு அண்ணிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து கொடுக்கல பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி குறை சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போதுமே 10ஆம் தேதினா நம்ம 7ஆம் தேதி 8ஆம் தேதியே நம்ம கொடுத்துட்ற ஆள் தானே. இந்த தடவை கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பணம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு இதுன்னு ராஜுக்கு பார்த்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு முடியாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு தடவை கூட 7 மாதம் 8 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 15 மாதத்துல நம்மளுக்கு லாஸ்ட்டு சீட்டுங்கிறதுனால இந்த தடவை மட்டும்தானே நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம். அதுக்காக எதுக்கு அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லணும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன நல்ல சீட்டு பணம் அந்த மாதம் நீங்கள் கொடுக்கலையாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஏன் கொடுத்துட்டோமேக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம், பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க, சரளா அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரி விடு, நீ சொல்லிட்டல, இனிமேல் நான் வந்து இந்த சீட்டோட நம்ம வந்து அவங்கக்கிட்ட முடிச்சுக்கலாம். இனிமேலாம் வந்து சீட்டெல்லாம் போட தேவையில்ல, பண்ண தேவையில்ல. இந்த சீட்டோட அவங்கக்கிட்ட நம்ம முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நானும் அதுதான் வந்து நானும் சொல்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இனிமேல் வந்து எதுக்குமே வந்து நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நம்ம பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்டயும் சொன்னேன். இது மாதிரி அத்தை, அவங்க பக்கத்தில் சரளாகிட்ட போட்டிருக்காங்க சீட்டு, இந்த இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குங்க. இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இது மாதிரி சரிதான், அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கலை. இருந்தாலும் வந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. ஏன்னா அவங்கள்ட்ட சீட்டு போடுறத நம்ம ஒன்றும் வீணாக்கலை. இடத்துக்கு வீடு கட்டுறதுக்கு தானே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் பேங்க்கில். அதனால் அவங்க கொஞ்சம் ராசியான ஆளும் கூட. அதனால் வந்து நீ யோசிச்சுக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க, நானே வந்து சீட்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. என்கிட்ட இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5 பேர் நல்லா வந்து பணம் கட்டுறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு 5 பேர் மட்டும் சேர்த்துட்டேன்னா, இன்னும் ஒரு 3 4 மாதத்துல நானே வந்து அவங்கக்கிட்ட சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே அந்த சீட்டை போட்டுடலாம்ல. நம்ம லாஸ்ட்டு சீட்டு கூட எடுத்துக்கலாம், நமக்கு லாபம் தான் அப்படின்னோடனே, அவர் உடனே பயந்துட்டு சொன்னார், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா, பண்ண முடியுமா? பண விஷயத்தில் நீ எதுவும் இது பண்ணாத. அவங்களாம் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இங்கே வந்ததுலேருந்தே 12 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீ வந்து திடீர்னு ஏதாச்சும் இது பண்ணிட்டேன்னா, நாளைக்கு எதுவும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு யாரும் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அது மாதிரி ஆளுங்களையெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். என் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. ஒரு தடவை செய்வோமே, என்ன ஆகுது, என்ன இப்படி பண்ணுறோம் என்னங்கிறத, ஒரு தவறுலேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்குவோம். யாரும் பணம் கொடுக்காதவங்கள நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஓரளவு நம்பிக்கையான ஆளுங்க, பணம் கொடுக்குறவங்க, வீடெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்கள தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஒன்றும் எடுத்தோடனே அது மாதிரி டக்குன்னு எல்லாரையும் சேர்க்குற ஆள் கிடையாது. உங்களுக்கே அது தெரியும் அப்படின்னோடனே, சரி ஏதோ பண்ணு, இருந்தாலும் நீ அம்மாக்கிட்டேயும் இது மாதிரி சேர்க்க போகிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு வார்த்தை சொல்லிக்க, அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு அப்படின்னோடனே, நான் அத்தைக்கிட்டேயுமே வந்து சொல்லி வச்சுருக்கேன். பார்ப்போம்மா என்னன்ட்டு, இந்த சீட்டு முடியட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்களா, நான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் உடனே சொன்னார், நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணும். என்னாலலாம் 10 மணிக்கு கல்யாணத்துக்கு போக முடியாது. நீயும் வேணா அம்மாவும் வந்து ஆட்டோவில் போயிட்டு வந்துடுங்க பையனை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போனா நாங்கள் நாளைக்கு அப்போனா நாங்களே போயிடுறோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் என்ன பைக்கில் போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா, கொஞ்சம் எப்போதும் 9 மணி போனால் கூட நான் போயிட்டு கல்யாணத்தை 10 மணிக்கு அட்டெண்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு வாரத்துக்கு வந்து நான் இது பண்ணிக்குவேன். ஆனால் இந்த தடவை என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப இதாக 7:30க்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, சரி சரி, அதுவும் உண்மை தான், எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஏன்னா இந்த தடவை ப்ராஜெக்ட் முடிய போகிற நேரத்தில் நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா வந்து அது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க.
ஆமாமா. அதுவும் உண்மதான். ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா வரணும்ல. அதுதான் முக்கியம். அதோட உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் இப்ப தானே போடுவாங்க இந்த மாசம். அதனால நீங்க போங்க. நான் வந்து ஃபங்ஷனுக்கு நானும் அத்தையும் போயிட்டு வரேங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன்.